இந்த வீடியோவில் JSON-னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் we are learning JavaScript using vibe coding. எதுக்கு? we want to become one of the world's best AI automation developers. ஸோ இந்த வீடியோ JSON பற்றி பேசுகிற வீடியோவும் அடுத்து ஒரு 2-3 வீடியோஸ் வரும். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோஸ். பிகாஸ் AI ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட்ன்றது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு எப்படி நம்ம டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு நம்ம எப்படி டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறோம், அண்ட் ஒரு AI ஏஜென்ட்டுக்கிட்டேருந்து இன்னொரு AI ஏஜென்ட்டுக்கு எப்படி நம்ம டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே தான் இந்த வீடியோவும் இதுக்கு அடுத்து வர ஒரு 2-3 வீடியோவும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இது வரைக்கும் எதை சும்மா காற்றுல கற்றுக்கிட்ட மாதிரி கற்றுக்கிட்டாலும் சரி, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஆனால் இந்த வீடியோவும் இதுக்கு அடுத்துட்டு வர ஒரு 2-3 வீடியோஸும் கொஞ்சம் சீரியஸாக கவனிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆல்ரைட், ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல வாட் இஸ் ஏ JSON? இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் JSON எங்கே பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க. அதை பற்றி இப்போது நம்ம கற்றுக்கலாம். JSONக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ChatGPTக்கு கூட தான் ஏதோ ஜியோ சின்க்ரோனஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ன்ட்டுலாம் வரும். பட் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம், ஃபுல் ஃபார்ம்லாம் மறந்துட்டோம். ஆனால் ChatGPTன்ற நேம் காமன் ஹவுஸ் ஹோல்ட் நேம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ எல்லாருக்கும் யாரை கேட்டாலும் தெரியும் ChatGPTன்றாங்க. அனிருத் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நான் ChatGPT யூஸ் பண்ணி லிரிக்ஸ் எழுதுறேன்ட்டு. ஸோ ChatGPTன்ற நேம் காமன் நேம் ஆயிடுச்சு. ஃபுல் ஃபார்ம் தெரிலனா டசன்ட் மேட்டர். அதே மாதிரி தான் JSONக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிலனா டசன்ட் மேட்டர். JSONனா ரொம்ப 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 ஹவுஸ் ஹோல்ட் நேமாக ஆக்கணும். ஓகே, ஸோ இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட டூல்ஸு, டெக்னாலஜிஸு, சர்வர்ஸு, கிளையன்ஸு அந்த மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஏஜென்ட்டு இன்னொரு ஏஜென்ட் கூட பேசணும் அப்படின்னா இப்போது ரெண்டுமே பேசுகிறது ஒரே மொழியில் இருக்கணும் இல்லையா? டேட்டாவை அனுப்பிக்கிறது ஒரே மொழியில் இருக்கணும், அது முக்கியம். இப்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்னொரு சாஃப்ட்வேர் கிட்ட இங்கிலீஷில் பேசுதுன்னா இந்த சாஃப்ட்வேருக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு ஹிந்தியில் சொல்லு அப்படின்னா தத்தக்கா போத்தக்கா தான் ஒரு சாஃப்ட்வேரும் இல்லையா? ஸோ அப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு கிராமர் இருக்கணும், எல்லாரும் ஒரே மொழியில் பேசுறதுக்கு ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாருமே எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறாங்களோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு பேர் தான் JSON. டேட்டாவை நான் இன்டர்நெட் கூட பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறது JSON. அண்ட் இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இப்போ ஒரு google.com இருக்குன்னா google.com-உம் அதோட பேக் எண்டும் அதோட சர்வரும் JSON யூஸ் பண்ணி தான் பேசுவோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாது google.com-ன்ற அந்த இமேஜஸ்ஸு, கிராஃப்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். சேம் திங் நீங்கள் ஃபேஸ்புக் போனீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு JSON தெரியாது. ஆனால் அந்த ப்ரௌசரும், உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரும், ஃபேஸ்புக்கோட சர்வரும் எப்படி பேசிக்கும் அப்படின்னா இந்த JSON டேட்டாவை யூஸ் பண்ணி தான் பேசிக்கும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கற்றுருப்போம். அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ், அந்த விஷயங்கள்லாம் கற்றுருப்போம் JavaScript-ல. ஸோ JSON-க்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே, இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் JSON அண்ட் ஆப்ஜெக்ட்னு வரும். ஆனால் இந்த JSON-ன்றது கம்ப்ளீட்லி ஒரே ஸ்ட்ரிங்கு. ஓகே, அந்த JSON-ன்றது கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்ட்ரிங்கு. ஆனால் ஆப்ஜெக்ட் அப்படி கிடையாது. ஆப்ஜெக்ட் இஸ் நீங்கள் டாட் நேம் அப்படின்ட்டுலாம் எடுக்க முடியும். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த கீ வேல்யூ பேர்ஸ் காமன் தான். நடுவில் ஒரு காலன் இருக்கும், அதெல்லாமே சேம் தான். ஆனால் இப்போ இந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, கீயை நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே போடணும். JSON-னா 100% டபுள் கோட்ஸில் இருக்கணும் கீ. இங்கே இருக்க தேவையில்லை. இதுதான் பெரிய 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 மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, JSON-க்கு இதுவே ஒரு ஸ்ட்ரிங்கு, ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரிங்கு. ஆனால் இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ கீ டபுள் கோட்ஸில் இருக்கணும். இங்கே கீ நம்ம டபுள் கோட்ஸில் இருக்க தேவையில்ல. இட் இஸ் ஒரு கோடு, ஒரு இன்டீஜர் மாதிரி, ஒரு கீவேர்டு மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு கோட்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு JSON ஆப்ஜெக்டை நீங்கள் இங்கேயும் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு கீ, இதுக்குள்ளே இன்னொரு JSON, இன்னொரு அரே அப்படின்ட்டுலாம் போடலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே போடணும்னு அவசியம் இல்லை இந்த வேல்யூவை. ஆனால் கீஸ் எல்லாமே JSON-ல டபுள் கோட்ஸில் இருக்கணும். இங்கே ஆப்ஜெக்டில் அது அப்படி இருக்க தேவையில்லை. ஆல்ரைட், அதுதான் பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ். அண்ட் இப்போ இந்த JSON-ல நம்ம JavaScript-ல சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். 2 ஆப்ரேஷன் தான் ஆக்சுவலாக, Parse, Stringify. என்னென்னா இந்த JSON-ஐ ஆப்ஜெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போது ஒரு டேட்டா சர்வர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், அது JSON-ஆக தான் வரும். அதை நம்ம JavaScript-ல நம்மளுக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம JSON-ஐ வச்சுட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த Parse அப்படின்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி JSON-ஐ ஆப்ஜெக்டாக மாற்றி நம்ம JavaScript-ல என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எப்படி நீங்கள் ஒரு வேல்யூ எடுக்கிறது,
இந்த வேல்யூ எப்படி நம்ம வந்துட்டு அது மேலே ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ நம்ம நெட்லேருந்து வர டேட்டா வந்துட்டு மற்ற சர்வர்லேருந்து வர டேட்டா, வெளியேருந்து வர டேட்டா வந்துட்டு JSON ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்ஸ். ஸோ பார்ஸ்ன்றது சிம்பிள் தான், JSON ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். அண்ட் ஸ்ட்ரிங்கிஃபைன்னு இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு நாம் ஒரு JSON உருவாக்கி வெளியே அனுப்பணும் இல்லையா? நம்மளோட கோடோட வேலையாக தானே JSON உள்ளே வாங்கி அதில் சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி அந்த ஆப்ரேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நாம் ஒரு JSON வாங்கி அடுத்த இதுக்கு அனுப்பி விடணும். ஓகே, இப்போ ஒரு ஆட்டோமேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நோடில் இருந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரில் இருந்துட்டு நீங்கள் JSON வாங்குவீங்க, அதில் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணி அதை இன்னொரு நோடுக்கு அனுப்பிச்சி விடுவீங்க. ஓகே, ஸோ அப்படி JSON வாங்கி ஆப்ரேஷன்ஸ் ஆப்ஜெக்டாக மாற்றி ஆப்ரேஷன்ஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை JSON மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் Stringify. ஓகே, ஸோ முதல் ஸ்டெப்பு யூ கெட் தி JSON ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். அதில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆப்ஜெக்டாக மாற்றுறீங்க. அண்ட் தென் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா அந்த ஆப்ஜெக்டை, ஆப்ரேஷன்ஸ் பண்ணப்பட்ட ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி JSON மாற்றுறீங்க. அதுக்கு பேர் Stringify. அதை அடுத்த ஸ்டெப்புக்கு அமுச்சு விட்றீங்க. ஓகேயா, சிம்பிளா? ஸோ இப்போ இதை கோடில் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ லெட் மீ ஓப்பன் தி கோட். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட் பார்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ரெப்லேட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். ரன் பண்ணோன்னா ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ பார்ஸு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு JSON டேட்டா நானே க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இது ஏன் ஓப்பன் ஆகுதுன்னு தெரில. எனிஹவ் இது ஏஜென்ட்லாம் வந்ததுக்கப்புறம் எஸ்கேப் டு க்ளோஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். எனிஹவ் லெட் JSON டேட்டான்ட்டு நானே ஒரு JSON டேட்டாவை க்ரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகே, இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நேம்ன்றது டபுள் கோட்ஸில் இருக்கணும், காலன் வேல்யூ டபுள் கோட்ஸ், ஏஜ் 25, இது ரெண்டும் கோட்ஸில் இருக்கணும். ஓகே, அப்போ இதுதான் வெளியேருந்து நம்மளுக்கு வரப்போகிற டேட்டா. இந்த மாதிரி ஒரு டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியேருந்து வர டேட்டா. அதை வந்துட்டு நான் இப்போ ஒரு console.logல போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து JSON ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ இந்த நேம் பார்த்தீங்களா டபுள் கோட்ஸில் இருக்குது, அலெக்ஸ் பார்த்தீங்களா டபுள் கோட்ஸில் இருக்குது, ஏஜ் பார்த்தீங்களா 25ன்ட்டு இருக்குது. ஸோ இப்போது நான் இந்த JSON பிரிண்ட் பண்ணுறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போது இந்த JSON கேபிட்டலில் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. .parseன்றதுக்குள்ளே இந்த வேரியபிளை நம்ம அனுப்பிச்சோன்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோன்னா இப்போ பார்த்தீங்களா இந்த நேமில் டபுள் கோட்ஸ் இல்லை, இந்த ஏஜில் டபுள் கோட்ஸ் இல்லை, இது வந்து சிங்கிள் கோட்ஸாக மாறிடுச்சு. ஸோ JavaScriptக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த JSONன்றது சிங்கிள் கோட்ஸில் இருக்கக்கூடாது, இட் ஹேஸ் டு பி டபுள் கோட்ஸ். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த ஆப்ஜெக்ட் டாட் நேம்ன்ட்டு நம்ம வந்துட்டு அது பண்ணுவோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் டாட் நேம், ஆப்ஜெக்ட் டாட் ஏஜ், எப்படி வேணாலும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அகேன் நான் இப்போ இந்த சிங்கிள் கோட்ஸில் போட்டு என்ன ஆகும்ன்ட்டு நான் காட்டுறேன். ஓகே, அப்போ சிங்கிள் கோட்ஸில் நம்ம இதை போட்டோன்னா இதுவே எரர் சொல்லுது. ஓ மை காட், it won't run. ஸோ JSONக்குள்ளே இட் ஹேஸ் டு பி டபுள் கோட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கீயில் வந்துட்டு நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் த்ரோ எரர். ஓகே, ஸோ இப்போ கோடில் த்ரோ பண்ணல, ஆனால் ரன் பண்ணும்போது இட் இஸ் த்ரோயிங் எரர். ஏன்னா நேம் வந்துட்டு இட் இஸ் நாட் ஏ ப்ராப்பர் JSON. ஸோ இப்போ இந்த JSONல இது எரர் வருது அப்படின்னா நம்ம JSON டேட்டா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ JSON.parse ஆப்ஜெக்ட். அண்ட் இப்போது இந்த இடத்துல நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன். என்னென்னா ஏஜ், I'll call it city colon, இது வந்துட்டு சென்னை. ஓகே, ஸோ இப்போது இதில் ரன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இது சிட்டி சென்னை சேம் திங் உங்களுக்கு வருது. ஸோ ஓகே, இப்போ இங்கே நான் city அப்படின்ட்டு சொல்கிறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து. கேபிட்டல் சி. ஸோ அதை பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக. ஓகே, இது வந்து கேபிட்டல் சி, ஸ்மால் சி போட்டிங்கன்னா, இல்லைனா இங்கே இதில் ஸ்மாலாக மாற்றிடுங்கய்யா. அதுக்கு தான் எப்போயுமே இந்த கீயை வந்துட்டு எப்போயுமே ஸ்மால்லே போடணும். இப்போ நான் கேபிட்டல் சி போட்டதுனால இந்த இஷ்யூஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ கீயை ஸ்மால்லே போட்டிங்கன்னா ப்ராப்ளம் வராது. ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட் கீ கிரியேட் பண்ணும்போது ப்ராப்பராக ஸ்மாலில் கிரியேட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், வேல்யூ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், டசன்ட் மேட்டர். இந்த கீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, ஏன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் சி போட்டதுனால போன தடவை எரர் காமிச்சு இல்லையா. ஸோ ஆல்ரைட். ஸோ இப்போது பார்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்டோம். இப்போது அடுத்து Stringify எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எப்படி ஒரு JSON மாற்றி வெளியே அமுச்சு விடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் பர்சன் நேம் அலெக்ஸ், ஏஜ் 25, ஆக்சுவலாக 34. அதை போட்டுட்டு console.log முதல்ல ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா
இந்த JSON ஸ்ட்ரிங்கில் JSON.stringify இந்த பர்சன் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ JSON.stringify இப்போது இது வந்து ஒரே ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த நேம் வந்துட்டு நாட் இன் டபுள் கோட்ஸ், ஏஜ் நாட் இன் டபுள் கோட்ஸ், இது சிங்கிள் கோட்ஸில் இருக்குது 34. இட் டசன்ட் மேட்டர். நம்ம இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது சிங்கிள் கோட்ஸில் கொடுக்க பார்த்தீங்களா, வாடவர். ஓகே, இப்போ இங்கே நம்ம சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கலாம், எந்த இஷ்யூவுமே கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் an ஆப்ஜெக்ட், ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி கொடுத்தாலும் அது அப்படி தான் எடுத்துக்கும். ஆனால் இப்போ இந்த இடத்துல அது மாற்றும் போது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரிங்கிஃபைன்ற ஆப்ஷன் வந்துட்டு அது எல்லாத்தையுமே மாற்றிடும். ஸோ இந்த நேமுக்கு டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருந்தாலும் இது டபுள் கோட்ஸ் ஆக்கிடும். அண்ட் இந்த ஏஜுக்கு டபுள் கோட்ஸ் ஆக்கிடும். இதுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல சிட்டி சென்னை அப்படின்ட்டு கொடுத்தாலும் ப்ராப்பராக இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இங்கேயும் சென்னைன்றது வந்துடுச்சு, இங்கேயும் வந்துடுச்சு. அகைன் இந்த மாதிரி நீங்கள் இங்கே சிங்கிள் கோட்ஸ் இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் டசன்ட் கேர். ஆனால் இந்த இடத்துல இப்படி பார்த்துக்கணும். ஓகே, இப்படி கொடுக்கக்கூடாது. டபுள் கோட்டு இங்கே சிங்கிள் கோட் கொடுத்தீங்கன்னா இட் வில் கெட் அப்செட். ஸோ ரெண்டு இடத்துலையும் ஒரே இதை கொடுத்தீங்கன்னா இட் won't have any ப்ராப்ளம். ரைட், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் Alex signing off. Take care. Bye-bye.